மாப்பிள நீங்க கேட்ட மாதிரி புல்லட் வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்ணை கண்காணிக்காம பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் மாமா. அப்பா இதுல நான் உட்காந்துருது இடமே இல்ல. ஏய் நான் ஒரு ரவுண்டு போறேன், நீ ஒரு ரவுண்டு போ. மாப்பிள சொல்ற மாதிரி கேளுமா. சரிப்பா. மாப்பிள என் கண்ணியே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அது கண்காணிக்காம பாத்துக்க மாப்பிள. நான் வரேன். நாய் கண்ணு, நெறி கண்ணு, பூதங்கண்ணு, உங்களுக்கு எந்த கண்ணுமே படக்கூடாது. இந்தாம்மா. ஏய் அம்மா சொல்றதுலாம் கேட்டு நடந்துக்கணும். சரிங்க. வலது காலை எடுத்து வச்சு போமா. ஒரு மாசம் கழிச்சு. ஏங்க பவுடர் இல்ல, சோப்பு இல்ல, பேரலவ் இல்ல, போட்டுக்க மேக்கப் செட் கூட இல்ல. இப்ப அதெல்லாம் உனக்கு முக்கிய மாடிய. இப்ப அதெல்லாம் போட்டு நீ வெள்ளையாடியா? அத்தை என்ன இப்படி சொல்றீங்க? அப்பத்துல இருந்து நான் போட்டு பழகிட்டேன். அப்பத்துல இருந்து போட்டு நான் வெள்ளையாயிட்டியா? போடிய மகனே காசு குடுறா. ஏய் இந்த மொனவாத ஏமா கோச்சுக்காது விட்டு வாங்கிக்கிட்டான். இந்த காசு என்னடா மொத்தமா தருவே? இப்ப கொஞ்சோண்டு தர. என்ன பண்றது, அவளுக்கு கொடுக்கணும்ல. அக்கா எப்படிக்கிற? ஐ தம்பி வந்துட்டான். வா மச்சான். என்னமாம்மா நல்லா இருக்கிறியா? அக்காவை பாத்துக்கிறியா பத்திரமா? எந்த கோயிலும் பாத்துங்க இருந்தா பாரு, உங்ககிட்ட இருந்து வந்த பிறகு நாள் சுத்தி எடுத்துக்குதா. எப்பவுமே விளையாட்டுதான். சரி சரி தம்பி வந்திருக்கான், கறியெல்லாம் எடுத்து போன காசு கொடுங்க. அக்கா நான் கேட்டு இருந்தேன்னா அது மாமா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கா. ஆமாங்க டூருக்கு போறானா, ஒரு 5000 ரூபாய் கேட்டான். இப்ப என் புள்ளதான் இழிச்ச வாயினா டூரு காசு கொடுக்கறதுக்கு. இங்க பாருங்க உங்க அம்மா பேசுறத. ஏமா கம்னிரு. இந்த மச்சான் இல்ல 5000 ரூபாய் வச்சுக்கா. அம்மா தான் 500 ரூபாய் வச்சுக்கோ. 500 ரூபாய் என்னடா இது? வச்சுக்க, அடுத்த மாசம் தரேன். சும்மா கத்திங்க கிடக்காத. அப்படியே மாட்டானே. 3 மாசம் கழிச்சு. இந்தாங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்கோங்க, 2 கிலோ மீன் வாங்கிக்கோங்க, அப்புறம் மளிகை ஜாமான் மொத்தத்தை வாங்கிட்டு அப்புறம் மறந்துடாம எங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்தியாமா? இல்லடா ஏண்டா அப்படியே டோட்டலா மாற்றடா. இதடா சம்பள காசு. சம்பள காசு எல்லாம் செலவாயிட்டு சொல்லுங்க. டேய் நான் என் புள்ள கிட்ட பேசுறேன், நீ கம்னிரு. ஏமா ஏமா அவகிட்ட கத்துறா? இந்தாமா செலவுக்கு வச்சுக்குமா. என்னடா இது 10 ரூபாய்? சும்மா வீட்டுல தானே இருக்குதா, இதே போதும் வச்சுக்கா. டேய் எப்படி இந்த பையன் இப்படி ஆயிட்டேடா? ஏங்க நீங்க போங்க, உங்க அம்மா சும்மாவே நடிக்கும். அட பாவி, பொண்டாட்டி வந்த உடனே இப்படி ஆயிட்டேடா. இங்க பாரு மாமியார, சும்மா போடுறதுன்னு கம்முனு கடை இல்ல வீட்டை விட்டு துரத்திடுவேன். தம்பி நில்லுப்பா. எப்படிக்கிற? யாருன்னே தெரியலையே. எந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சரிண்ணா. போ தைரியமா போ, அண்ணங்கிறேன். The next day. என்னடா இன்னைக்கு வேலைக்கு போலியா? போனண்டா, எங்க அம்மா சும்மா கத்தினீத, அதான் லீவ் போட்டேன். நித்துப்பா. தம்பி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கானா? பயங்கரமான ஆளாகிறாரு. தெரிஞ்சவரு. தம்பி எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, நான் இருக்கிறேன்ப்பா. சரிண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அண்ணன் இருக்கிறப்பா, மறந்துடாத. நீ வண்டி எடுப்பா. டேய் பெரிய பெரிய ஆள்லாம் கையில போட்டு வச்சிருக்கியாடா. உர்ரா. 1 hour later. தம்பி நல்லா இருக்கிறியாப்பா? யாரு? வாணா. என்ன மாங்காய் இருக்கிறியா? ஆமாண்ணா சும்மா போயிட்டு இருந்தேன், தொங்கிட்டு இருந்துச்சு. அர்த்தம் அப்படியே கச்சுன்னு போலாம் பாரு. சரிப்பா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் இருக்கிறேன், புரியுதா? புரியுதுண்ணா. கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்ககிட்ட தானே வருவேன். அண்ணன்ப்பா, அண்ணன். தேவி நகர் 3ஆவது தெரு தான் என் ஊர் இருக்குது. எதுவா இருந்தாலும் வந்து. சரிதாண்ணா. சரிப்பா வரேன். இவ்வளவு நல்ல மனுஷன் எனக்கு பழக்கமாயிட்டாரு. சே. 3 hours later. டேய் நீ கூட்டின்னு போற, அவர் தருவாராடா? டேய் நீ கவலையே படாத. அவரு என்ன எங்க பார்த்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுன்னுவாரு. அப்படியா? அவரு தங்கமான மனுஷனா அவரு? நான் இந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவரு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா கச்சிது. நீ சொல்றத பார்த்தா அவரை இப்பயே பாக்கணும் போல தோந்துடா. வா, அவரு தானே பார்க்க போறான். இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் க்ளோஸ். வெளியவே வரமாட்டான இந்த நாதாரியே. டேய் நீ வெளியே வாடா, மண்டே பொழுதுறேன். எங்க தாண்டா இருக்குது அவர் வீடு? இது இங்க ஒரு அக்கா இருக்காங்க, கேட்கலாம். அக்கா என்னப்பா? இந்த தெருவுல ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு, அவர் வீடு எங்கக்கா இருக்கு? இந்த தெருவுல பெரிய மிஷனா? யாரு அவர் பேர் என்ன? பேர் தெரியாது. வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருப்பாரு, தோல் மேல சரிக்க டவுல் போட்டு இருப்பாரு. யாரை கேட்ட? நூடல்ஸ் முக்கா. அவன் வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு போட்ட பெரிய மனுஷனை காட்டான். அவனையா கேக்குறீங்க? எப்பா எப்படியாவது தப்பிச்சிடணும்.
வர தப்பி வர இவனோட நீ சொல்றது பெரிய மனுஷன். ஆமாண்டா, அட நாதாரி அவன் எல்லாம் தெரிஞ்சுன்னு வரானுங்கடா. என்கிட்ட பில்டப் பயங்கரமா காமிச்சான்டா. பிஞ்சு சோறு சூப்பரா இருக்குது, வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதுதான். என்னக்கா எங்க போட்டாங்க சோறு? கோமதி வீட்டுக்காரன் செத்துட்டான் இல்ல, ஹார்ட் அட்டாக்ல, அவங்க வீட்டை போட்டாங்க சோறு. கோமலி அக்கா வீட்ல போட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லக்கா. அது என்னமோ எனக்கு தெரியலம்மா, பிஞ்சு சோறு டேஸ்டா இருக்குது, நான் போறேன். பத்தியா இந்த கோமலி அக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லி என்கிட்ட. டேய் கொஞ்சம் குடுறான். அட போன எனக்கு பத்தாது. கொஞ்சம் தானே கேக்குறான். ஒன்னு போய் வாங்கிக்கா, நான் வாங்க வந்து நான் கேக்குறான். டேய் கூப்பிடாத இடத்துக்கு எப்படி பண்ண முடியும்? அதே எனக்கு தெரியாது, நீ போய் வாங்க நீ போ. எப்பா என்னப்பாங்க? இல்லம்மா, அந்த கோமலி அக்கா வீட்டுக்கு அட்டாக்ல செத்துட்டாருல, அது காரி சோறு போட்டுக்கிறாங்கம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா? உங்ககிட்ட மட்டுமா சொல்ல, என்கிட்ட சொல்லல. நம்ம என்ன சோத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம்? ஏமா அந்த காரி வீட்டுல கூப்பிட்டாங்களாமா நம்மள? எங்கடா கூட்டாங்க நம்மள? அந்த அக்கா நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்துச்சுடா. பிஞ்சி சோறு செம்ம டேஸ்டா இருக்குமா, கூப்பிடலையா அப்ப நம்மள? கூப்பிடடா பேரா, கொஞ்சம் கூட தர மாட்டாங்க, எத்து போறவனுங்க. நீ கவலைப்படாதப்பா, நம்ம என்ன சோத்துக்கு வந்துட்டு நினைச்சிட்டு இருக்குங்க. அதுங்க நாடியா என்ன சத்தம்? அந்த கோமலி அக்கால அவ வீட்டுக்கு செத்துட்டாருல, காரி சோறு போட்டிருக்காங்க, நம்மள கூப்பிடவே இல்லைங்க. நான் இது அக்க போற இருக்குது, ஒரு வார்த்தை கூட சொல்ல. சொல்ல மாப்பிள சொல்ல, நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாப்பிள. ஏம்பா சோறு பயங்கர டேஸ்டா இருந்துச்சாம்பா. நீ கவலைப்படாதடா, அதை விட டேஸ்டா நம்ம போடுவோம். அந்த கோமலி அக்கா குடும்பத்தையும் நம்ம கூப்பிட வேணாம். நாடி சொல்றா? இல்லங்க, உங்களுக்கு காரி அப்பல அப்பா உங்களை கூப்பிடவே மாட்டேன். கரெக்டுமா மாப்பிள, உன் காரியத்துக்கு தாழ டப்பட ஜொலிக்கும் மாப்பிள. எப்போ நான் பயங்கரமா கூத்தாடுவேன். பாப்பா கஞ்சி குடிக்க காரியம் நடத்துறவள காரியம் நான் நடத்துறேன்ப்பா, என் வீட்டுக்கான காரியம் ஊரே மிச்சம் மாதிரி. வாப்பா நம்ம கஞ்சி குடிக்க. வாடா தம்பி.